நேற்று ஒரு கோலம் போடும்போது கோலப்பொடியை பற்றி பேசியிருப்பேன் இல்லைங்க, அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக இருக்கு இல்லையா, தொட்டேன்ல சிவப்பு கலர் மூடியில், அது பச்சரிசி மாவுங்க. அடுத்தது கோலப்பொடி, இந்த கல்மாவு பொடின்னு சொல்லுவாங்க, அது கோலப்பொடின்னு சொல்லுவாங்க. அது மூணாவதாக நான் வழக்கமாக வச்சுருக்கிறது. ரெண்டும் கலந்தது தாங்க. இந்த ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் பார்த்திங்களா, இதுதான் கொஞ்சம் ஃப்ளோ பிரேக்கில் இருக்கும். ஏன்னா பச்சரிசி மாவுங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நைஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். இது கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. இது ரெண்டுமே கலந்த பொடிங்க. நான் இப்போ உட்காந்துட்டு உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். நின்று செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃப்ளோ நல்லா வரும். இப்படி தாங்க நாங்கள் கலந்துக்கிறது. இப்போ கொஞ்சம் ஃப்ளோ வரமாட்டேங்குது அப்படின்னு பச்சரிசி மாவுலலாம் அப்போ போட்டிருக்கோம். நல்லாவே கோலம் நிறைய போடுவோம். அதுதான் வழக்கமாக வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் மாவு நிறைய அரைச்சி வச்சுருவோம். இந்த குருணை பச்சரிசியில் கூட அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ காமனாக ஒரு பச்சரிசி நம்ம அரைக்கிறதுல தான் எல்லாமே செஞ்சுக்கிறோம். இப்போ நடுவில் உள்ளது பியூர் பச்சரிசி, அடுத்தது கல்மாவு பொடியில், அதாவது கோலப்பொடியில் போட்டது, மூணாவது ரெண்டும் கலந்து போட்டது. ரவுண்டாக போட்டு காமிச்சிருக்கிறதும் அதுதான், இந்த கோடு போட்டு காமிச்சதும் அதுதான். இப்போ நான் பேப்பரில் சலித்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே நம்ம சமையல் ஐட்டத்துக்கும் அதுதான். இப்போ பார்த்தா டல் கலரில் இருக்கான பியூர் ஒயிட்டாக தாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்